வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலும் வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலும் வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. ஈரோடு மாவட்டம் நாகரனை அடுத்த சுண்டக்காம்பாளையம் வேளாண்மையாளர் வி பெரியசாமி. இவர் இம்மாவட்ட வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வேளாண்மையாளர்களே நேரடியாக விதை உற்பத்தியில் ஈடுபட்டு தரமான விளை பொருட்களை உருவாக்கிட மாநில மைய அரசுகள் இது போன்ற திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகின்றன. இத்திட்டத்தில் தேர்ச்சி பெற்று விதை உற்பத்தியினை மேற்கொண்டு வருகிறார். இவரின் செயல்பாடுகளை பற்றி கேட்டபோது நாங்கள் இங்கே அதிகமாக நெல் தான் பயிர் பண்ணுவோங்க. நெல்லுக்கு அப்புறம் எள்ளு பயிர் பண்ணிட்டு இருந்தேங்க. மறுபடியும் இப்போது போன வருஷம் நீங்கள் பச்சை பயிரும் உளுந்தும் போட சொல்லி நெல்லுக்கு அடுத்துக்கிறப்ப பச்சை பயிர் உளுந்து போட சொல்லி இப்போ எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற பவானி சாகர் ஆராய்ச்சி நிலையத்தில் எங்களுக்கு சொன்னாங்க. அப்படி சொன்னதுக்கு போகிறது தான் நாங்கள் பச்சை பயிர் உளுந்துங்கிறது இந்த ஏரியாவிலேயே முதல்ல யாரும் போட மாட்டாங்க. அப்படி சொன்னதுக்கு போகிறது தான் நாங்கள் பச்சை பயிர் உளுந்து போடுறதுக்கு ஆரம்பித்தோங்க. அந்த அரை ஏக்கருக்கு தேவையான விதைங்க, அந்த விதை நேரத்துக்கான மருந்து டைகோரமா விரிடி, அப்புறம் பூச்சி மருந்து, அப்புறம் பயிர் ஒன்றை எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு பயிர் நடவு பண்ணதுலேருந்து அறுவடை மட்டுமே கடைசி மட்டுமே எங்களுக்கு அந்த அந்தந்த டைமுக்கு கரெக்டாக ஒவ்வொரு வாரம் கரெக்டாக கிளாஸ் எடுத்துங்க. நாங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தோங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச விவசாயியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வர சொல்லி அவங்களும் உட்கார வச்சு எல்லாத்துக்குமே கிளாஸ் நல்ல முறையில் எடுத்து நல்ல ஈல்டு எடுத்துங்க. மறுபடி அதாவது நிறைய விவசாயிகளுக்கு நான் என்ற கிட்ட இருந்த உளுந்து பச்சை பயிரை விதையாக கொடுத்துட்டேங்க வேணுங்கிறவங்களுக்கு. அதனால் இந்த வருஷம் அதிகமான அளவில் பச்சை பயிருமே உளுந்தும் போடுவோங்க. பச்சை பயிர்ச்சி உளுந்து சரி ஒரு வாரத்துக்கு ஒருக்க ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அதை காய போட்டு வச்சாகணுங்க. அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி இதே நம்ம கடல் கொண்டு சேல் பண்ணாலும் வாங்குறது இல்லைங்க. பூரா உங்களுக்கு இந்த வெள்ளை உளுந்து தான் வாங்குறாங்க. இந்த கருப்பு உளுந்து யாருமே விரும்பி வாங்குறது இல்லைங்க. ஆனால் லோக்கலில் அதுதான் பெஸ்ட்டு எல்லாம் வாங்கிக்கிறாங்க. மேலும் விவரம் பெற வி பெரியசாமி அவர்களை 0834408824 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் மண்வள அட்டையின் பயன்பாடு குறித்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் முனைவர் எஸ் ஜோதிமணி அவர்கள் தரும் செய்தி. மண்வள அட்டையை முதல்ல எடுத்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறது அமிலகார நிலை. ஆங்கிலத்தில் நம்ம பிஹெச்ன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அமிலகார நிலை 1லேருந்து 14 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அந்த 1 to 16ல் 6.5க்கு கீழே உங்கள் நிலத்தினுடைய அமிலகார நிலை இருந்தது அப்படின்னா உங்களுடைய மண் அமில மண் என்று அர்த்தம். அதே மாதிரி 6.5லேருந்து 7.5க்குள்ளே இருந்தது அப்படின்னா உங்கள் மண் நல்ல மண்ணுன்னு அர்த்தம். அதே மாதிரி 7.5லேருந்து 8.5க்குள்ளே இருந்தது அப்படின்னா அது உவர்மண் என்று அர்த்தம். அதே மாதிரி 8.5க்கு மேலே இருந்தது அப்படின்னா அது காரமண் என்று அர்த்தம். அதாவது ஒவ்வொரு இந்த மாதிரி வேறுபட்ட மண்ணுக்கு வேறுபட்ட உரங்களையும் மேலாண்மை முறைகளையும் கடைப்பிடிக்கணும். அது தெரியாமல் விவசாயிகள் ஒரே மேலாண்மை முறையில் கையாளுறதுனால அந்த விளைச்சல் பாதிக்கப்படுது. இந்த மண் எவ்வளோ தூரம் அமிலத்தன்மை இருக்குது, எவ்வளோ தூரம்
காரத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நம்ம இடுபொருட்களான லைம், அதாவது வந்து சுண்ணாம்பு, அமில நிலத்தை சரி பண்ணுறதுக்கு சுண்ணாம்பு பயன்படுத்தலாம். அதே மாதிரி கார நிலம் இல்லைன்னா நம்ம pH 8.5க்கு மேலே உள்ள நிலங்களில் ஜிப்சம் வந்து போட்டு அதில் சரி பண்ணலாம். அந்த மாதிரி சரி பண்ணி பிறகு ஊட்டச்சத்துக்களினுடைய நிலைப்பாடை அதிகரித்து அப்புறம் விவசாயம் பண்ணோம் அப்படின்னா விளைச்சல் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த குணம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மண்ணில் உள்ள கரையும் உப்புக்களின் அளவு, அதாவது ஆங்கிலத்தில் ஈசின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கரையும் உப்புக்களினுடைய அளவு 4 பாயிண்ட்டுக்கு கீழேயே இருக்கணும். அதாவது 4 டெசிசைமன் பெர் மீட்டர்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 4 பாயிண்ட்டுக்கு கீழே இருந்தால் தான் மண்ணில் உள்ள அந்த உப்புக்களினுடைய அளவு குறைவாக இருக்கும். இந்த உப்பு அளவு மிகுதியாச்சு அப்படின்னா, அதாவது 4 பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா அந்த மண்ணில் ஒரு ஈரப்பதத்தை கூட அந்த செடியினால் பயன்படுத்த முடியாது. அதனால் ஊட்டச்சத்துக்களையும் வந்து உறிஞ்ச முடியாது, விளைச்சல் பாதிக்கும். ஸோ இப்படி இருக்கிற மண்ணில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த உப்பினுடைய அளவை குறைக்கணும். உப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு நல்ல நீர் பாய்ச்சல், நல்ல குணமுள்ள நீரை வந்து பாய்ச்சி வடித்தோம் அப்படின்னா அந்த நிலத்தை வந்து ஓரளவு சரி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த அமிலத்தன்மை, காரத்தன்மை மற்றும் அதிக உப்புத்தன்மை உள்ள நிலங்களில் தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரகங்களை தேர்ந்தெடுத்தும் நம்ம விவசாயம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல மகசூலை எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக குணநலன்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அங்க பொருட்களுடைய அளவு. உலக அளவில் இந்த அங்க பொருட்களில் ஆராய்ச்சி பண்ணல மண்ணில் 5% இருந்தது அப்படின்னா நம்ம உரம் போடுறதே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட இந்திய மண்ணில் இது வந்து 1% குறைவாக இருக்குது. அதாவது வந்து 0.5% கீழே இருந்தது அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 0.5%லேருந்து 0.75% வரைக்கும் இருந்தது அப்படின்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து ஓரளவு மத்தியமாக இருக்கும். அதே மாதிரி 0.75%க்கு மேலே இந்த அங்கப்பொருளுடைய அளவு இருந்தது அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் வந்து ஓரளவு நல்ல கணிசமான அளவில் இருக்கும். பயிர்களுடைய வளர்ச்சியை நல்லா ஊக்குவிக்கும். ஸோ அடுத்ததாக வந்து என்ன குணம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மண்ணில் உள்ள தலைச்சத்தினுடைய அளவு. இந்த மண்ணில் உள்ள தலைச்சத்தினுடைய அளவு எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 280லேருந்து 450 கிலோ ஒரு ஹெக்டேருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து 280க்கு கீழே இருந்ததுன்னா அதிகமான தலைச்சத்து உரங்களை போடணும். அதே மாதிரி தலைச்சத்து அதிகமாக இருந்ததுன்னா தலைச்சத்து உரங்களை குறைச்சிக்கலாம். அதே மாதிரி அடுத்த குணம் என்ன சொல்லலாம்னா அந்த மண்ணில் உள்ள மணிச்சத்தினுடைய அளவு, அதாவது வந்து 11லேருந்து 22 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு. 11க்கு கீழே இருந்ததுன்னா பரிந்துரைக்கப்பட்ட நம்ம மணிச்சத்து உரங்களை விட கிட்டத்தட்ட ஒரு 50% அதிகமாக போடணும். அதே மாதிரி மண்ணில் கிட்டத்தட்ட 22 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு இருந்தது அப்படின்னா அந்த பரிந்துரைக்கப்பட்ட மணிச்சத்தினுடைய அளவை நம்ம 25% குறைச்சிக்கலாம். அதே மாதிரி சாம்பல் சத்தும் 118லேருந்து 250 வரைக்கும் அதிகமாக இருந்ததுன்னா பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட ஒரு 50% அதிகமாக போடணும். நம்ம மண்ணில் அதிகமாக இருந்ததுன்னா அந்த மணிச்சத்தினுடைய பரிந்துரைக்கப்பட்ட அளவை 25% குறைச்சிக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதுக்கு தக்கன வந்து உரத்தை வந்து அதிகமாக போடணுமா குறையா போடணுமான்னு தீர்மானித்து அதுக்கு தக்கன விவசாயம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து விளைச்சலும் நல்லாயிருக்கும், நம்ம பயிரினுடைய அந்த மணிகளினுடைய தரமும் அதிகமாக இருக்கும். அதனால் நல்ல மார்க்கெட்டும் உண்டு. மேலும் விவரம் பெற முனைவர் எஸ் ஜோதிமணி அவர்களை 0464250215 என்ற தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.